ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற எள்ளு மிளகாப்பொடி எப்படி திரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவை எள்ளு 200 கிராம், உளுத்தம் பருப்பு 1 கப், கடலை பருப்பு 1/4 கப், காஞ்ச மிளகா ஒரு 15லேருந்து 20 உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி, உப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு. அடுத்து உளுத்தம் பருப்பையும் கடலை பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல செவக்கணும், வாசனை வரணும், ஆனா கருகாம பாத்துக்கோங்க. அதுலயே இந்த சிகப்பு மிளகாயையும் ஆட் பண்ணி அதோட சேர்த்து வறுத்துக்கோங்க, கருக வேண்டாம். அது கூட 2 கைப்பிடி கருவேப்பிலைய போட்டு நல்ல கையால பொடிச்சா அது பொடியாகணும், அந்த அளவுக்கு பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்ல வாசனை வரும். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல கொட்டி நல்லா திரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த எள்ளு மிளகா பொடியை இட்லி, தோசை, ஊத்தப்பம் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு நல்லெண்ணெயில குழைச்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்கு பிரெட்டை நல்லா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிட்டு எள்ளு மிளகா பொடி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அதை கொஞ்சம் டாஸ் பண்ணி கூட நான் கொடுப்பேன் என் ஃபேமிலிக்கே. நாங்க எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ வெரி மச். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. Have a wonderful day.